வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நன்சை நிலத்திற்கேற்ற ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வெற்றி கண்ட விவசாயி ஆர் கருணாநிதி. இவர் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா ஆலங்குடி அஞ்சல் பூந்தோட்ட கிராம விவசாயி ஆவார். நெல் சாகுபடியினை மேற்கொண்ட இவர் திருவாரூர் உழவர் பயிற்சி மைய வழிகாட்டுதலின் பேரில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் வெள்ளாடு, கோழி, மீன்குட்டை அமைத்து அதன் மூலம் தன்னுடைய வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நான் ரொம்ப காலமாக நெல் சாவடி மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீன் குட்டையை ஆரம்பித்தேன். மீன் குட்டையை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுலேயும் நல்லா லாபம் தெரிஞ்சது. கேவிகே நீடாமங்கலம் கேவிகேக்கு வந்து என்னுடைய சந்தேகங்களை கேட்க வர்றப்போ அவங்க வந்து இதெல்லாம் சொன்னாங்க. மாரி குளத்தில் வந்து நீங்கள் ஒரு கோழி பண்ணையை அமைச்சு அதில் நல்ல முறையாக செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அதேமாரி செஞ்சு பார்த்தேன். எனக்கு அது வந்து லாபகரமாக தெரியுது. அதுக்கப்புறமும் எனக்கு வந்து ஆடு வளர்க்க சொல்லி சொன்னாங்க. அதையும் செஞ்சு பார்த்தேன். அதையும் எனக்கு லாபமாக தெரிஞ்சிகிட்ருக்கு. அடுத்தது வந்து எனக்கு வந்து நெல் புதிய ரகங்களெல்லாம் கொடுத்து எனக்கு வந்து நெல் சாகுபடி பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் செஞ்சு பார்க்குறப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கேவிகே மூலியமாக எனக்கு நல்ல தொழில்நுட்பம்லாம் கிடச்சிது. நான் வந்து சாவடி மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குறப்ப நீடாமங்கலம் கேவிகே மூலியமாக நான் ஆலோசனை கேட்டப்போ அவங்க வந்து கோழி மாரி பரண்மையில் கோழி வளர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது மாரியே அதுமாரி செஞ்சும் பார்த்தேன். அது எனக்கு லாபகரமாக தெரியுது. நான் இது வரைக்கும் அவங்க ஆலோசனை கேட்டு ஒரு 300 கோழி இதில் வளர்த்துட்டேன். 300 கோழி வளர்த்து விற்றுட்டுருக்கேன். அப்பப்போ 100 பேச்சா 100 குஞ்சு. ஆனால் இப்போ வந்து நந்தனம் 4 கொடுத்தாங்க. நான் அதுக்கு வந்து நாட்டுக்கோழி தான் வளர்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நாமக்கல் 1 கொடுத்தாங்க. அதையும் நான் வந்து வளர்த்து அதை விற்றுட்டேன். அது அவங்க ஆலோசனை பேரில் பரண்மையில் ஆடு வளர்ப்புன்னு சொன்னாங்க. அதேமாரி நான் வந்து ஒரு 4 ஆடு தான் வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இதுமாரி செஞ்சிங்கன்னா நல்லா லாபமாக இருக்கும், ஆடுகள்லாம் நோயெல்லாம் தாக்காது அப்படின்னாங்க. சரி, இந்த பரண்மையில் ஆடு வளர்க்குறதுக்காக ஏற்பாடு பண்ணி அவங்களும் எனக்கு சில உதவிகள்லாம் செஞ்சாங்க. அதேமாரி பரண்மையில் ஆடு வளர்த்து இப்போ எனக்கு வந்து ஒரு 15 ஆடு இருக்குது என்கிட்ட இருக்கிறது. இதை நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இன்னும் விரிவாக்க செய்யலான்ட்ருக்கேன். அசோலா வளர்க்க சொன்னாங்க. அசோலா வளர்த்து நான் கோழிக்கு தீவனமாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். மண்புழு வளர்க்க சொன்னாங்க. அந்த மண்புழு உரத்தையும் எனக்கு சொந்தத்துக்கு தான் நான் விற்கிறது இல்லை, எல்லாம் என் சொந்த யூஸுக்கு தான் வச்சுக்கிறேன். வயலுக்கு, பயிருக்கு, காய்கறி தோட்டத்துக்கு வச்சுருக்கிறேன். அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து லாபகரமாக எல்லாமே லாபகரமாக இருக்குது. விவசாயி ஆர் கருணாநிதி அவர்களை 09776461007 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வரப்புக்கேற்ற வனப்பயிர் பாப்புலர் வட இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வனப்பயிராகும். பாப்புலர் மரம் மரக்கூழ் தயாரிப்பதற்கும் பிளைவுட், தீக்குச்சி தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. மற்ற மர வகை பயிர்களை விட வேகமாக வளர்ந்து அதிக மகசூல் தரக்கூடியது. நட்ட 1 மாதத்திலேயே 2 அடி வளரக்கூடிய பாப்புலர் மரம் மேல் நோக்கி வளரும் தன்மையுடையது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பாப்புலர் மரம் பற்றிய சாகுபடி குறிப்புகள் குறித்து விளக்குகிறார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. சிவகுமார் அவர்கள்.
பாப்புலார் அப்படின்ற மரம் வந்து வட இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மர வகையை சேர்ந்த பயிராகும். இந்த பயிர் வந்து பார்த்தோம்னா அதிக பாப்புலாரிட்டி வந்து கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இந்த பாப்புலார் மரத்துக்கு வந்து அதிக விவசாயிகளிடையே வந்து விழிப்புணர்வு கிடையாது. வட இந்தியாவிலிருந்து அதிகமாக வளர்த்து வரக்கூடிய ஒரு மர வகையை சேர்ந்த பயிராகும். இந்த பாப்புலார் மரத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பாப்புலார் மரத்தை வந்து மரக்கூழ் தயாரிக்கிறதுக்கு பயன்பட்டு வருகிறது, மற்றும் பிளைவுட் தயாரிக்க பயன்பட்டு வருகிறது, மற்றும் தீக்குச்சி தயாரிப்பில் வந்து பாப்புலார் மரம் வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த பாப்புலார் மரத்தினுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேகமாக வளரக்கூடிய ஒரு மர வகையை சேர்ந்த ஒரு பயிராகும். மற்றும் இந்த மரத்தினுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மரம் வந்து மேல் நோக்கி வளரக்கூடிய ஒரு மரம். பக்கவாட்டில் வந்து கிளைகளினுடைய எண்ணிக்கை குறைவாகவும், அப்படியே பக்கவாட்டு கிளைகள் வளர்ந்தாலும் அந்த கிளையும் மேல் நோக்கி வளர்ந்து கொண்டு தான் போகும் ஒழிய பக்கவாட்டில் வந்து வளராது. இந்த மாதிரி பக்கவாட்டில் வந்து கிளைகளினுடைய எண்ணிக்கை குறைவு இல்லை கிளைகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதனால் இந்த ஒரு கிளைகள் பக்கவாட்டு கிளைகள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நிழல் வந்து குறைவாக இருக்கும். நிழல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மரம் வளர்ப்பதனால பயிருக்கு வந்து நிழல் தரக்கூடிய அந்த நிழலால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வந்து முதன்முறையாக திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இந்த வேளாண்மை அறிவு நிலையம், அதாவது வேளாண்மை அறிவு நிலையம் நீடாமங்கலத்தின் சார்பாக நாங்கள் வந்து இந்த பயிரை வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நம்ம வேளாண்மை அறிவு நிலையம் பண்ணையிலையும் வந்து இந்த மர வகை பயிரை வந்து நடவு செய்து வளர்த்து கொண்டு வருகிறோம். இந்த பயிர் வந்து பார்த்தோம்னா 1 மாதத்தில் 2 அடி வரை உயரம் வந்து வளரக்கூடியது. ஒரு நட்டு 1 மாதம் ஆயிடுச்சுனாவே 2 அடி வளரக்கூடியது. இவ்வாறு ஒரு 4 மாதம் ஆச்சுன்னா விரைவாக 8 அடி உயரம் வந்து வளர்ந்து அதிக பலனை தரக்கூடியது. மற்றும் என்னுடைய தண்டு பகுதி வந்து ரொம்பவும் மென் தண்டு பகுதினே சொல்லலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு பகுதி வந்து விரைவாக வளர்ந்து அதிக பருமனை ஈட்டி அதிக மர ஈல்டை வந்து தரக்கூடிய ஒரு மர வகை பயிராகும். மற்றும் இந்த பயிர் வந்து நாங்கள் வந்து வனவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த நாற்றுகளை வர வைத்ததாக இந்த மரம் வந்து பார்த்தோம்னா எப்படி பயிர் பெருக்கம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்டு குச்சிகளை வெட்டி, அதாவது ஒரு ஸ்டெம் கட்டிங்னு சொல்லுவோம். தண்டு குச்சிகளை வெட்டி நம்ம வளர் ஊடகத்தில் வச்சோம்னா ஒரு 45லேருந்து 60 நாட்களுக்கு வந்து வேறு விட்டு ரூட்டட் கட்டிங்னு சொல்லுவோம். வேறு விட்ட குச்சிகள் வந்து ரெடி ஆயிரும். அந்த வேறு விட்ட குச்சிகள் மூலியமாக இந்த பயிரை வந்து பயிர் பெருக்கம் செய்கிறோம். அவ்வாறு வேறு விட்ட குச்சிகளை வனவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நாங்கள் வாங்கி கொண்டு வந்து இங்கே நடவு செய்துள்ளோம். அங்கேருந்து வாங்கி வரப்பட்ட அந்த நடவு குச்சிக்கு வந்து PL4 அப்படின்ற குளோன், அதாவது குளோன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது PL4 அப்படின்ற குளோன், பஞ்சாப் லோக்கல் குளோன் 4 அப்படின்ற ஒரு குளோனை வந்து அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்தோம். மற்றொன்று குளோன் வந்து G48 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளோன் வந்து பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெஹ்ராடூன், வனவியல் ஆராய்ச்சி நிலையம் டெஹ்ராடூன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து G48 அப்படின்ற ஒரு குளோனை வர வைத்து 2 குளோன்களிலும் திருவாரூர் மாவட்டம், அதாவது டெல்டா மாவட்டங்களில் நடவு செய்து டெல்டா மாவட்டத்தில் உகந்த குளோனை தேர்வு செய்வதில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மற்றும் விவசாயிகளிடையே இந்த வேர்விட்ட குச்சிகளை கொடுத்து நடவு செய்து விவசாய நிலங்களிலும் எவ்வாறு வளர்கிறது என்று ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நெல் வயல்களில் எவ்வாறு இந்த டெல்டா மாவட்டத்தில் நெல் வயல்களில் எவ்வாறு இந்த பாப்புலார் மரக்கன்றுகளில் பயிர் செய்யலாம்னு பார்த்தோம்னா, நம்ம வரப்புகளில் வந்து இந்த பயிரை வந்து ஒரு ஊடு பயிராகனு சொல்ல முடியாது, வரப்பு பயிராக வந்து இந்த பயிரை வந்து சாகுபடி செய்யலாம். இவ்வாறு நம்ம இந்த கிளைகளினுடைய எண்ணிக்கை குறைவாகவும் மேல் நோக்கி வளரக்கூடியதாகவும் இருப்பதனால வந்து இந்த பயிரை வந்து 3 மீட்டர் இடைவெளியில் வந்து பயிர் பண்ணலாம். ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்துக்கு இடைவெளி வந்து 3 மீட்டர் இடைவெளி இருக்கிற மாதிரி வரப்புகளில் பயிர் செஞ்சோம்னா இந்த நெல் பயிருக்கு இந்த பாப்புலார் மரத்தினுடைய இருந்து நிழல் வந்து குறைவாக கிடைப்பதனால நெல் பயிரினுடைய மகசூலும் நிழலினால் பாதிக்கப்படாமல் தடுக்கலாம். மற்றும் விவசாயிகளுக்கு வந்து 1 ஏக்கர் இல்லை 1 ஹெக்டேர் இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்திலிருந்து அதிக வருமானத்தை வந்து, அதாவது கூடுதல் வருமானத்தை வந்து இந்த பாப்புலார் மரத்தின் மூலியமாக வந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் கூடுதல் வருமானத்தை பெறலாம். மற்றும் இந்த பாப்புலார் மரத்தை வந்து வரப்பில் தான் வளர்க்கணும் அப்படின்றது கிடையாது. மற்ற நிலங்களிலும் தண்ணீர் தேங்காத நிலங்களில் ஒரு மெயின் பயிராகவும் வளர்க்கலாம். ஒரு முதன்மை பயிராகவும் வந்து 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் அப்படின்ற தோப்புகளிலையும் இந்த பயிரை வந்து வளர்க்கலாம். மற்றும் இந்த பயிரானது நடவு செய்து 6 ஆண்டுகளில் மகசூலை தரக்கூடிய ஒரு லாபகரமான பயிராகும். இந்த பயிரை அனைத்து மாவட்ட விவசாயிகளும் மற்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகளும் நெல் பயிர்களில் வரப்பு பயிராகவும் மற்றும் முதன்மை பயிராகவும் தண்ணீர் தேங்காத நிலங்களில் சாகுபடி செய்து கூடுதல் வருமானத்தை ஈட்டுமாறு வேளாண்மை அறிவு நிலையம் நீடாமங்கலத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முனைவர் வி. சிவகுமார் அவர்களை 099 420 62
566 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நன்சை நிலத்திற்கேற்ற ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வெற்றி கண்ட விவசாயி ஆர் கருணாநிதி. இவர் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா ஆலங்குடி அஞ்சல் பூந்தோட்ட கிராம விவசாயி ஆவார். நெல் சாகுபடியினை மேற்கொண்ட இவர் திருவாரூர் உழவர் பயிற்சி மைய வழிகாட்டுதலின் பேரில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் வெள்ளாடு, கோழி, மீன்குட்டை அமைத்து அதன் மூலம் தன்னுடைய வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது நுட்ப பகுதியில் பாப்லார் மரம் பற்றிய சாகுபடி குறிப்புகள் குறித்து விளக்குகிறார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி சிவகுமார் அவர்கள். பாப்புலார் அப்படின்ற மரம் வந்து வட இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மர வகையை சேர்ந்த பயிராகும். இந்த பயிர் வந்து பார்த்தோம்னா அதிக பாப்புலாரிட்டி வந்து கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இந்த பாப்புலார் மரத்துக்கு வந்து அதிக விவசாயிகளிடையே வந்து விழிப்புணர்வு கிடையாது. வட இந்தியாவிலிருந்து அதிகமாக வளர்த்து வரக்கூடிய ஒரு மர வகையை சேர்ந்த பயிராகும். இந்த பாப்புலார் மரத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பாப்புலார் மரத்தை வந்து மரக்கூழ் தயாரிக்கிறதுக்கு பயன்பட்டு வருகிறது, மற்றும் பிளைவுட் தயாரிக்க பயன்பட்டு வருகிறது, மற்றும் தீக்குச்சி தயாரிப்பில் வந்து பாப்புலார் மரம் வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த பாப்புலார் மரத்தினுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேகமாக வளரக்கூடிய ஒரு மர வகையை சேர்ந்த ஒரு பயிராகும். மற்றும் இந்த மரத்தினுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மரம் வந்து மேல் நோக்கி வளரக்கூடிய ஒரு மரம். பக்கவாட்டில் வந்து கிளைகளினுடைய எண்ணிக்கை குறைவாகவும், அப்படியே பக்கவாட்டு கிளைகள் வளர்ந்தாலும் அந்த கிளையும் மேல் நோக்கி வளர்ந்து கொண்டு தான் போகும் ஒழிய பக்கவாட்டில் வந்து வளராது. இந்த மாதிரி பக்கவாட்டில் வந்து கிளைகளினுடைய எண்ணிக்கை குறைவு இல்லை கிளைகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதனால் இந்த ஒரு கிளைகள் பக்கவாட்டு கிளைகள் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நிழல் வந்து தெரியுது. நான் இது வரைக்கும் அவங்க ஆலோசனை கேட்டு ஒரு 300 கோழி இதில் வளர்த்துட்டேன். 300 கோழி வளர்த்து விற்றுட்டுருக்கேன். அப்பப்போ 100 பேச்சா 100 குஞ்சு. ஆனால் இப்போ வந்து நந்தனம் 4 கொடுத்தாங்க. நான் அதுக்கு வந்து நாட்டுக்கோழி தான் வளர்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நாமக்கல் 1 கொடுத்தாங்க. அதையும் நான் வந்து வளர்த்து அதை விற்றுட்டேன். அது அவங்க ஆலோசனை பேரில் பரண்மையில் ஆடு வளர்ப்புன்னு சொன்னாங்க. அதேமாரி நான் வந்து ஒரு 4 ஆடு தான் வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இதுமாரி செஞ்சிங்கன்னா நல்லா லாபமாக இருக்கும், ஆடுகள்லாம் நோயெல்லாம் தாக்காது அப்படின்னாங்க. சரின்னு இந்த பரண்மையில் ஆடு வளர்க்குறதுக்காக ஏற்பாடு பண்ணி அவங்களும் எனக்கு சில உதவிகள்லாம் செஞ்சாங்க. அதேமாரி பரண்மையில் ஆடு வளர்த்து இப்போ எனக்கு வந்து ஒரு 15 ஆடு இருக்குது என்கிட்ட இருக்கிறது. இதை நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இன்னும் விரிவாக்க செய்யலான் இருக்கேன். அசோலா வளர்க்க சொன்னாங்க. அசோலா வளர்த்து நான் கோழிக்கு தீவனமாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். மண்புழு வளர்க்க சொன்னாங்க. அந்த மண்புழு உரத்தையும் எனக்கு சொந்தத்துக்கு தான் நான் விற்கிறது இல்லை, எல்லாம் என் சொந்த யூஸுக்கு தான் வச்சுக்கிறேன். வயலுக்கு, பயிருக்கு, காய்கறி தோட்டத்துக்கு வச்சுருக்கிறேன். அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து லாபகரமாக எல்லாமே லாபகரமாக இருக்குது. விவசாயி ஆர் கருணாநிதி அவர்களை 097-876-46
107 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வரப்புக்கேற்ற வனப்பயிர் பாப்புலர் வட இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வனப்பயிராகும். பாப்புலர் மரம் மரக்கூழ் தயாரிப்பதற்கும் பிளைவுட் தீக்குச்சி தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. மற்ற மர வகை பயிர்களை விட வேகமாக வளர்ந்து அதிக மகசூல் தரக்கூடியது. நட்ட ஒரு மாதத்திலேயே 2 அடி வளரக்கூடிய பாப்புலர் மரம் மேல் நோக்கி வளரும் தன்மையுடையது. இன்றைய வேளாண் தொழில் நான் ரொம்ப காலமாக நெல் சாவடி மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீன் குட்டையை ஆரம்பித்தேன். மீன் குட்டையை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுலேயும் நல்ல லாபம் தெரிஞ்சது. கேவிகே நீடாமங்கலம் கேவிகேக்கு வந்து என்னுடைய சந்தேகங்களை கேட்க வர்றப்போ அவங்க வந்து இதெல்லாம் சொன்னாங்க. மாரி குளத்துல வந்து நீங்கள் ஒரு கோழி பண்ணை அமைச்சு அதில் நல்ல முறையாக செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அதேமாரி செஞ்சு பார்த்தேன். எனக்கு அது வந்து லாபகரமாக தெரியுது. அதுக்கப்புறமும் எனக்கு வந்து ஆடு வளர்க்க சொல்லி சொன்னாங்க. அதையும் செஞ்சு பார்த்தேன். அதையும் எனக்கு லாபமாக தெரிஞ்சிகிட்ருக்கு. அடுத்தது வந்து எனக்கு வந்து நெல் புதிய ரகங்களெல்லாம் கொடுத்து எனக்கு வந்து நெல் சாகுபடி பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் செஞ்சு பார்க்குறப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கேவிகே மூலியமாக எனக்கு நல்ல தொழில்நுட்பம்லாம் கிடச்சிது. நான் வந்து சாவடி மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குறப்ப நீடாமங்கலம் கேவிகே மூலியமாக நான் ஆலோசனை கேட்டப்போ அவங்க வந்து கோழி மாரி பரண்மேல கோழி வளர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது மாரியே அதுமாரி செஞ்சும் பார்த்தேன். அது எனக்கு லாபகரமாக குறைவாக இருக்கும். நிழல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மரம் வளர்ப்பதனால பயிருக்கு வந்து நிழல் தரக்கூடிய அந்த நிழலால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து முதன்முறையாக திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இந்த வேளாண்மை அறிவு நிலையம், அதாவது வேளாண்மை அறிவு நிலையம் நீடாமங்கலத்தின் சார்பாக நாங்கள் வந்து இந்த பயிரை வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நம்ம வேளாண்மை அறிவு நிலையம் பண்ணையிலையும் வந்து இந்த மர வகை பயிரை வந்து நடவு செய்து வளர்த்து கொண்டு வருகிறோம். இந்த பயிர் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் 2 அடி வரை உயரம் வந்து வளரக்கூடியது. ஒரு நட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சுனாவே 2 அடி வளரக்கூடியது. இவ்வாறு ஒரு 4 மாதம் ஆச்சுன்னா விரைவாக 8 அடி உயரம் வந்து வளர்ந்து அதிக பலனை தரக்கூடியது. மற்றும் என்னுடைய தண்டு பகுதி வந்து ரொம்பவும் மென் தண்டு பகுதினே சொல்லலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு பகுதி வந்து விரைவாக வளர்ந்து அதிக பருமனை ஈட்டி அதிக மர ஈல்டை வந்து தரக்கூடிய ஒரு மர வகை பயிராகும். மற்றும் இந்த பயிர் வந்து நாங்கள் வந்து வனவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த நாற்றுகளை வர வைத்ததாக இந்த மரம் வந்து பார்த்தோம்னா எப்படி பயிர் பெருக்கம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்டு குச்சிகளை வெட்டி, அதாவது ஒரு ஸ்டெம் கட்டிங் சொல்லுவோம். தண்டு குச்சிகளை வெட்டி நம்ம வளர் ஊடகத்தில் வச்சோம்னா ஒரு 45லேருந்து 60 நாட்களுக்கு வந்து வேறு விட்டு ரூட்டட் கட்டிங்னு சொல்லுவோம். வேறு விட்ட குச்சிகள் வந்து ரெடி ஆயிரும். அந்த வேறு விட்ட குச்சிகள் மூலியமாக இந்த பயிரை வந்து பயிர் பெருக்கம் செய்கிறோம். அவ்வாறு வேறு விட்ட குச்சிகளை வனவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நாங்கள் வாங்கி கொண்டு வந்து இங்கே நடவு செய்துள்ளோம். அங்கேருந்து வாங்கி வரப்பட்ட அந்த நடவு குச்சிக்கு வந்து PL4 அப்படின்ற குளோன், அதாவது குளோன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது PL4 அப்படின்ற குளோன், பஞ்சாப் லோக்கல் குளோன் 4 அப்படின்ற ஒரு குளோனை வந்து அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்தோம். மற்றொன்று குளோன் வந்து G48 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளோன் வந்து பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெஹ்ராடூன், வனவியல் ஆராய்ச்சி நிலையம் டெஹ்ராடூன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து